அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார். எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா 1:10 மணியை போல. சோ இந்த பெயர்ச்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும், அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும், அதே மாதிரி ஐடி செக்டார் மூலியமாகவும் தொழில்துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும். அதாவது போக்குவரத்து துறையில அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டர் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு. இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட ஏற்றமா இருக்கு, தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறதுக்காக அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த நேரத்துல மக்கள் பஸ்ல போறது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது. அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இது இல்லாம சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த நேரத்துல வரும். அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். அதாவது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும். சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல சனியும் சாரி சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும். ஸோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி வர்த்தக ரீதியாகவும் நிறைய புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரபகவானின் சஞ்சாரமானது உங்களுக்கு பல வகையிலையும் செலவுகளை தான் எடுத்து வைக்கும். ஏன்னா 12ஆம் இடமே செலவு பண்ற பாவம், செலவை பத்தி தான் பேசுமே. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. சோ கடன் நோய் எதிரி சார்ந்த அமைப்புகளாலையும் தேவையற்றாத வீண் அனாவசிய செலவுகள் தான் இந்த நேரத்துல நடக்கும். ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா உங்க ராசியாதிபதி பலம், ராசியாதிபதி ராசியிலே இருக்கார். சோ ஆட்சி பலத்துல கேதுவோட இணைகிறார், அது ஒரு மைனஸ். சோ எல்லாமே கொஞ்சம் டிப்ரெஷனாலையும் ஒரு மன வருத்தத்தோடையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் கொடுக்கும். அதுவும் குறிப்பா பயணங்களாலையும் தொழிலாலையும் தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுக்கும். தேவையில்லாத தூக்கமின்மை, குறிப்பா தூக்கமின்மை. நல்லா ஏசி போட்டு படுத்திருப்போம். ஏசி போட்டு படுத்திருந்தாலும் நமக்கு அந்த தூக்கம் வராது. காரணம் என்ன? தொழிலை பத்தி சிந்தனை, இல்லை ஏதாவது பயணங்களை பத்தின சிந்தனை. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு இந்த நேரத்துல உதவிகரமா இருக்க மாட்டாங்க. சப்போர்ட் இல்லையே நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க புதிதா வேலைக்கு எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதிகமான பெண்களை நீங்க இந்த நேரத்துல வேலைக்கு எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறது பெண் பணியாட்களை அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்குது. சரிங்களா? இது இல்லாம மாச கடைசி அதாவது இந்த சுக்கிர பேச்சு முடியும் தருவாயில் ஏன்னா சிம்மத்துக்குள்ள வரப்போதுல அந்த காலகட்டத்துல வருமானத்தை கொடுக்கும், பேச்சு திறமையை கொடுக்கும். இனிக்க பேசுவீங்க. நல்லா எல்லாமே வருமானமா இருக்கட்டும், இனிமையா பேசுதா இதெல்லாம் எப்பன்னா சுக்கிர பேச்சு முடியும் காலகட்டத்தில் கடைசியா முடியிற நேரத்துல. வேணா சுக்கிரன் வந்து சூரியனுக்குள்ள வரும்போதிலே செயல்பட ஆரம்பிச்சிடும். பகையா இருந்தாலும் அங்கே உங்களுக்கு சாதகமா தான் செயல்படுங்க, பாதகமா செயல்படாது. அதே மாதிரி இந்த நேரத்துல மனைவியை பிரிய நேரிடும். சிறிது பயணங்களாலேயோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ மனைவியை பிரிய நேரிடும், இல்ல கணவனை பிரிய நேரிடும். அதே மாதிரி வேற்று இனத்தவரால் வேற்று மொழி பேசுபவர்களால் பிற பெண்களால் உங்கள் கணவர் கவரப்படுவார். அதே மாதிரி பிற ஆண்களால், பெண்களால் தான் அதிகமா இருக்கு, பிற ஆண்கள் ஆடம்பரத்தை காமிப்பதினால்
கவரப்படலாம். சோ நீங்க ஆணாக இருப்பவர் இந்த வீடியோவை பார்க்கும் பட்சத்தில் மனைவியை நண்பர்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனால, குறிப்பா ஆடம்பரமான பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள், பார்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், விழாக்காலங்களா இருக்கட்டும், மகிழ்ச்சி நிறைந்த இடமா சுப நிகழ்வுகள் நடக்கிற இடமா இருக்கட்டும், கூட்டு போக வேண்டாம் அந்த ஒரு மாசத்துக்கு. அதே மாதிரி அங்க கூட்டு போறனாலே தேவையில்லாத ஆடம்பரத்தினால பல பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் தோழிகளிடம் அறிமுகப்படுத்த வேண்டாம். காரணம் என்ன? அதுதான் பெரிய பிரச்சனை உருவாகும். காரணம் என்ன? 7க்கு உரியவர் 8ல இருக்காரு, சுக்கிரன் 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. சோ இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற பேர்ல தவறான வழிமுறைகள் நீங்க இந்த நேரத்துல காட்டுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருக்கோம். சோ இன்னும் புகைச்சு விடுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறது நல்லது. ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரி சூழ்நிலை வரும். இல்ல ஒரு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இல்ல வேலையே போயிடும். சோ வேலைக்கு வேலை ஷிஃப்ட் ஆகுறது பிரச்சனை இல்லை. வேலை போற மாதிரி அமைப்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கரன் தான் ஐடி செக்டர். ஸோ அந்த ஐடி செக்டரே உங்களுக்கு இந்த நேரத்துல கவுந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க கத்துக்கங்க. என்ன தொழில் செய்யணும், அடுத்து ஒரு கம்பெனி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத டக்குன்னு இப்பயே முடிவெடுத்துருங்க. இல்லாட்டி லேட் பண்ணி நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிக்கல் வரும். ஆனா என்னதான் உங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் ராசிக்கு இல்ல அடுத்த ராசியில தான் சுக்கிரன் வரப்போறாங்கிற அடிப்படையில வேலை கிடைச்சிடும். சோ ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்தை சமாளிக்கணும்ல, இந்த முடிய போற ஒரு மாசத்தை இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு அதிகமா திருமணமாக வாய்ப்பு உள்ளது. காரணம் என்ன? ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறது கலப்பு திருமணத்தை குறிக்கும். காதல் திருமணம் இந்த நேரத்துல வீட்டுல பெற்றோர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு காதல் திருமணத்தையும் கலப்பு திருமணத்தையும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. காரணம் என்ன? ராசிக்கு 12 சுக்கிரன், ராசிக்கு 7ல ராகு. சோ இந்த நேரத்துல இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அமைப்புகள்ல வரும்போது உங்களுக்கு சாதகமா இருக்கு. சரிங்களா? சோ அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகுறது, அப்புறம் பேரண்ட்ஸ் லவ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்துல சாதகமான அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, ஏன்னா இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து இப்ப 8ல இருக்கு. 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறது தப்பு, 7ல ராகு இருக்கிறது தப்பு. சோ நிறைய பேர் இந்த நேரத்துல டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கலாம், இல்ல வாங்கலாம், இனிமே வாங்கலாம். சோ வாங்கி இருந்திருந்தால் இப்ப 2வது வாழ்க்கை கிடைக்கும். அதுவும் சாதகமான தன்மையில கிடைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஓகே, இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை உள்ள தான் கிடைக்கும் இல்லையா, நெகட்டிவா கிடைக்காது. மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு சரியா இருக்காது. பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி. ஏன்னா 4, 9 சரி, செவ்வாய் பகவான சனி பகவான் பார்த்தாரு. தாய் தந்தையோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தாயாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். காரணம் என்ன? 4ஆம் அதிபதி செவ்வாய் நேரடி பார்வையில சனியோட பார்வையில இருக்காரு. சோ கணவராலோ மனைவியாலோ உங்கள் தாய் தந்தையர் பாதிக்கப்பட வேண்டும்ங்கிறது இயல்பு. ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி, ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய். சோ உங்கள் உடல்நலம் 6ஆம் அதிபதி சனி. சோ உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதினால் தாய் தந்தையர் பாதிக்கப்பட வேண்டும் இல்லையா? உங்கள் கணவராலோ இல்ல உங்கள் மனைவியாலோ தாய் தந்தையர் பாதிக்கப்பட வேண்டும். இது அவங்களுக்கு பாதிப்புங்கிறதோட ஒரு இழக்கக்கூடாதெல்லாம் இழக்கிற தன்மை, ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி அமைப்பு, தெம்பெல்லாம் போன மாதிரி. இது எந்த அளவுக்கு நடக்குமோ கணவருக்கும் இல்ல மனைவிக்கும் இந்த நேரத்துல நடக்கும். எப்படி? என்னது? செவ்வாயோட நேரடி பார்வை. அப்படிங்கும்போது செவ்வாய் கணவனுக்கு என்ன? திடீர் பயணம், திடீர் அலைச்சல், திடீர் அறிமுகம், திடீர் சம்பந்தமே இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி. சோ அவங்களும் இந்த நேரத்துல சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை கணவர் இவங்க 3 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 3 பேர்ல யாரு, அதாவது தாய் தந்தையரா கணவனா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கே போயிருவீங்க. காரணம் என்ன? செவ்வாய் சனி நேரடி பார்வை ரொம்ப தப்பு. எதுவும் இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் சனி பார்வை தப்புங்கிறதோட இந்த சுக்கிர பயிற்சி அதோட மோசமா இருக்கு. இது தப்பு இல்ல, இந்த பார்வை கூட பிரிதலை தான் கொடுக்கணும், பிரச்சனை உருவாகுது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் போதுல அது தேவையில்லாத மனச்சங்கடத்தை கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வேற ஒரு அஃபேர்ஸ் கிரியேட் ஆகுது. கணவன் மனைவி இருக்குள்ளதான் இந்த பிரச்சனையை அதிகமா பிரிச்சு விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? மற்றபடி குழந்தைகளுக்கு படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது. படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க இல்ல ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க இல்லையா, பாதிப்பா இருக்காது. அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். காவல்துறையில இருக்கிற மக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட நேரடி பார்வை இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். சோ விளையாட்டுத்துறை, காவல்துறை சார்ந்த அமைப்புலாம் கவனமா இருக்கும். வேகமான வண்டியிலலாம் பயணம் பண்றது ரொம்ப நிறுத்திக்கங்க. வண்டியில ஸ்லோவா போக கத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி
6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 8ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ராசியிலே கேது போறனால நட்சத்திர அதிபதியே கேது. சோ தப்பான முடிவுகள்லாம் தோணும். அவசரப்படாம இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு கஷ்டம்னாவே என்னன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு கஷ்டம் இந்த காலத்துல வரும். எது சார்ந்த அமைப்புல? மனைவியால், கணவனால் அப்படிங்கிற அமைப்பு. இல்ல உங்க பேச்சால, பேசுறனாலே பாதி பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. சோ ரொம்ப அமைதியா இருங்க. கணவன் மனைவி விஷயத்துல இந்த நேரத்துல ரொம்ப வெள்ளப்பொடி இல்ல. நான் ஊர்லயே இல்லைங்கன்னு சொல்லி ஓடி போடுறது நல்லது. நான் ஒரு மாசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருங்க, தப்பே இல்ல. சுக்கிரன் 12ல இருக்குங்க. சோ இந்த நேரத்துலதான் இந்த சம்பந்தமே இல்லாத தொடர்புகள் படுத்தி பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்றது. சோ இந்த இம்பாக்ட் தான் உங்களுக்கு பாதிப்பையும் உருவாக்கும். சோ இந்த மாதிரி பாதிப்புகளை எப்படி சரி பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி மாணவர்களா இருக்கட்டும், படிப்புல கவனம் இருக்காது. குழந்தைகள் சம்பந்தப்பட்டவையெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலை இடத்துல இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையார் மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாரு. தந்தை விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பயன்படுத்திங்க. அப்பா சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ராசியில சூரியன் இருக்காரு. உங்களுக்கு கூட முடிவெடுக்க தெரியாது, தந்தைக்கு முடிவெடுக்க தெரியும். சரியான முடிவை தந்தை சொல்வாரு. அதனால தந்தை சொல் கேட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. நல்ல முறையில இருக்கும் எல்லாமே. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை படிப்பு, மாணவர்களுக்கு படிப்பு சுத்தமா வராது. என்ன சொல்ல போனா நிறைய பேர் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு சண்டை போட்டு புக்கை வீசி எரிஞ்சிருவீங்க. அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் திடீர்னு படிப்பை நிப்பாட்டிடுவீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை குறிப்பாக்குறதுனால காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்களால் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சோ சனி செவ்வாய் சேர்க்கை, குரு 5ஆம் இடத்தை பார்க்கறது, 12ஆம் இடத்துல சுக்கிரன். சோ தேவைக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ற மாதிரி அமைப்பு ஒண்ணு வரும் அதுல. இல்லையா? அதனால ஒரே அடியா மனவேதனைப்படணும் அப்படின்ற அமைப்பு வந்துடும். சோ காதல் எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி நண்பர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். இந்த நேரத்துல யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்ற யாருமே உங்களுக்கு நல்லது பண்றவங்க இல்ல. அப்பா அம்மாவுக்கு இந்த நேரத்துல உடல் நலத்தை நீங்க ரொம்ப கவனமா பாத்துங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியில கேது போது ராசிக்கு 4, 9ங்கிற அதிபதிய செவ்வாய சனி பாக்குது, சனிய செவ்வாய் பாக்குது. சோ எல்லா வகையிலுமே 4 போச்சு, 6 போச்சு, 7 போச்சு, 9 போச்சு. இந்த 4 பேருக்கும் அவுட். இது இல்லாம 2 8 2 8ல தானே அவங்க 2 சேர்க்கையே. சோ ஒரு கட்டத்துல 12 பாவம், 12ல 6 அடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் ஒழுங்கா இருக்குன்னா 11ஆம் பாவம். அது வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு 2ஆம் திருமணத்தை குறிக்கும். அது மட்டும்தான் பாசிட்டிவ். மற்றபடி வருமானத்தை சேர்த்துக்கிறது, தொழில அபிவிருத்தி, லாபம் உண்டா எல்லாமே உண்டு. சேர்த்து வச்சிருக்க பணத்தை பாதுகாத்துக்கலாம். தொழில் சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியோட 12ல இருக்காரு. சோ ஆவணி மாதம் ராசியாதிபதியோட கேது இணைவது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இணைவது, எல்லா விஷயங்களையும் ஒரு விஷயம் இல்ல, எல்லா சகலத்திலையும் கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. திருமணம் ஆகாதவர்களாக இருந்த பட்சத்தில் இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பு கைகூடி வரும். ஒரு டாக்டர் பொண்ணோ, இல்ல டைலரிங் சம்பந்தப்பட்ட பொண்ணோ, இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புல உள்ள பொண்ணோ இந்த நேரத்துல உங்களை தேடி வரும். சோ அந்த கேது ஆதிக்கத்துக்கு உட்பட்டனவர். ஏன்னா கேதுவோட தானே சேர்றீங்க. வேணா அந்த கேதுவோட நீங்க போய் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பாதிப்பு இந்த எல்லா பாதிப்புமே நடக்கும். சோ இது எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்குள்ள ஆட்களை உங்களுக்கு மனைவியா இந்த நேரத்துல கொண்டு ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கோ, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்குலாம் இந்த நேரத்துல கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதுல ஒரு குறையும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸா இருங்க. ஒரு தொழிலையா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்குற இடத்துல யாராவது உங்களை சங்கடப்படுத்தினா ஓகே, இவ்வளவுதான் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.